ஹலோ எவ்ரிவன். இந்த பேட்மிண்டன் வீடியோவில் வந்து ஸ்டிக் ஸ்மாஷ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லி தரப்போம். ஸோ வாட் இஸ் ஸ்டிக் ஸ்மாஷ்? ஸ்மாஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம பேக் அண்ட் ஆஃப் தி கோர்ட்லேருந்து ஆப்பனண்ட்டோடைய மிட் கோர்ட்டில் டிப் பண்ணி அடிக்கிறது டுவோர்ட்ஸ் டவுன்வர்ட் ஆங்கிளில். ஸோ ஸ்டிக் ஸ்மாஷ் அண்ட் ஸ்மாஷுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்மாஷுங்கிறது கொஞ்சம் பவராக போகும், கொஞ்சம் லென்த்தியாக போகும், கொஞ்சம் கூட டீப் இன் டு தி கோர்ட் போகும். ஸ்டிக் ஸ்மாஷுங்கிறது கொஞ்சம் கூட ஆங்கிள்னால் கொஞ்சம் கூட பக்கத்தில் டிப் ஆகும். ஸோ என்னென்னா பவரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஏர்லியராக டிப்பும் ஆகும்போது ஆப்பனண்ட்டுக்கு வந்து ப்ராப்பராக பிளாக் பண்ணும்போது ஹையாக வர்றது, இல்லைனா நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் கிடைக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. இப்போ பவர்ஃபுல் ஸ்மாஷ் அடித்தா ஆப்பனண்ட்டுக்குமே ஃபாஸ்ட்டாக போயிடும், அவங்களோட ரிட்டர்னும் ஃபாஸ்ட்டாக வரும். ஸ்டிக் ஸ்மாஷ் அடிக்கும்போது ஒரு நல்ல செட்டப் ஷாட் மாதிரி அடுத்த ஷாட்டை நம்ம ஏர்லியராக பிடிச்சி அவங்கள ப்ரெஷரில் தள்ளலாம். ஸோ ஸ்டிக் ஸ்மாஷோடைய கிரிப், பொசிஷன் அண்ட் ஹிட்டிங் பாயிண்ட் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ கிரிப் வந்து 4 ஹேண்ட் கிரிப் தான். அண்ட் பொசிஷன் வந்து நம்ம டாஸ்க் பண்ணுற மாதிரி பொசிஷன், தி எல்போ அப் சேம். இப்போ ஸ்மாஷ்ன்னு சொல்லும்போது நம்ம லோவர் பாடியிலேருந்து ஃபுல்லாக டேர்ன் பண்ணி லோவர் பாடியிலேருந்து அப்படியே பவர் ஜென்ரேட் பண்ணி ஃபுல் ஸ்விங்கில் ஹிட் பண்ணுவோம். ஸோ ஸ்மாஷ் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஸ்டிக் ஸ்மாஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாலோ த்ரூ கிடையாது, மேலேருந்து வச்சு ஜஸ்ட் அப்படி ஹிட் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ த்ரூ வந்தாலும் பரவாயில்ல, பட் ஹிட் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன இம்பேக்ட், ரொம்ப லோவர் பாடியிலேருந்து எடுக்காமல் போயிட்டு கொஞ்சம் இம்பேக்ட். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேமுக்கு ஒரு அடிஷ்னல் வேரியேஷனாகவும் இருக்கும். ஸோ எப்படி வந்து டாஸ், ட்ராப், ஸ்மாஷ் இது ஒரு வேரியேஷனோ, ஸ்டிக் ஸ்மாஷ்ங்கிறது ஒரு அடிஷ்னல் வேரியேஷன், ஆப்பனண்ட்டை வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ தென் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, ஒரு ஹெட் ஆஃப் தி கோர்ட்லேருந்து 2 ஃபீடர்ஸ் இல்லைனா ஒரு ஃபீடர் இருந்தாலும் ஓகே, ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை கிராஸ்லேயோ வச்சு அந்த ஆங்கிள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. அப்புறம் எல்லாரையும் பண்ண வச்சு அதில் இருக்க கரெக்ஷன்ஸும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸ்டாப். எல்போயை மட்டும் இப்படி தூக்கி போகும்போதே கொஞ்சம் எல்போ மேலே இருக்கு, அப்போ கொஞ்சோட பவர் ஏறும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்டிக் ஸ்மாஷ் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதை உங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் ஆட் பண்ணி உங்கள் கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பேட்மிண்டன் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.